पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. அப்பன் திருவேங்கடமுடையான் ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசித்து மகிழக்கூடிய அவருடைய சகஸ்ரநாமத்திலே, திவ்ய சகஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 283வது திருநாமத்தை காண்போம். இது கோபிகா ஸ்தன்யபாயி என்று இந்த திருநாமம். எம்பெருமான் பூதனை யசோதை வேஷத்திலே வந்து அவனை வாரி அணைத்து விடந்தடவிய தன் முளைப்பாலை அவனுக்கு கொடுக்க வந்த பொழுது அதை தாய் இல்லை அவள் வேறு என்ற எண்ணமில்லாத குழந்தை போல பருகினான். ஆனால் பூதனை உயிர் பிரிந்து போயிற்று. பெய்யும் பூங்குழல் பேய்முலையுண்ட பிள்ளை தேற்றம் என்று நம்மாழ்வார் அந்த பெய்யும் பூங்குழல் தேன் ஒழுக இருக்கக்கூடிய மலர்களை சூடிக்கொண்டு வந்திருக்காளாம் பூதனை கண்ணபிரானுக்கு பால் கொடுக்க வந்த பொழுது. தாய்மார்கள் எப்பொழுதும் தங்களை ஒப்பித்தபடியே இருப்பார்கள். அதனால் ஒப்பிக்கிறபடியே இருப்பது ஒப்பனை செய்து கொண்டிருப்பார்கள். அதுவும் குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய் தலையை விரிச்சின்னு பேய் மாதிரி வந்து கொடுத்தா குழந்தை அஞ்சும். அதனால் குழந்தைக்கு பால் கொடுத்தனை கைகால் அலம்பி முகம் கழுவி நன்கு பொட்டு இட்டுண்டு தலையை கோதி வாரிண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு மரபு. அப்படித்தான் வந்திருந்தாள் பூதனை. பெய்யும் பூங்குழல் பேய்முலை தரளஷட்பதலாளி தகுந்தலா கபட போதகத்தேனி கட்டங்கதா என்று பட்டதிரிகள் இதை சுருக்கி சொல்கிறார். நம்மாழ்வார் பாடுறார் தமிழில், பட்டதிரிகள் சமஸ்கிருதத்தில் சொல்கிறார். அப்படி பூதனை வந்தாள் பேணிக்கொண்டு ஒப்பித்து கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு அவள் பாலை உண்டான் எம்பெருமான். ஆனால் அவள் மாண்டு போனாள். அதுக்கப்புறம் யசோதை என்ன பண்ணினாள்னா தன் பிள்ளைக்கு பால் தரவே பயந்தாளாம். அம்மம் தர உனக்கு பால் கொடுக்க அஞ்சுவன் பயமாக இருக்குது, ஏன்னா உசிரே போயிடுதுன்னா. அதனால் கோபிகைகளும் பயந்தாளான்னா இல்லை. அவள் என்ன சொன்னான், இந்த பிள்ளை எந்த பாலையும் சாப்பிட்டு பழைக்கிறது, அப்போது நம்மளும் பால் கொடுத்தா இந்த குழந்தைக்கு என்று யசோதைக்கிட்ட சொன்னான். நீ தானே யசோதா அஞ்சுவன் அம்மம் தரவேன்னு பயப்படுற. யசோதை இப்படி பயப்படுறதா எந்த புராணத்தில் சுவாமி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பார்கள். ஆழ்வார் பாடுறார், ஒரு பதிகமே பாடுறார் பெரிய ஆழ்வார். அப்பா உனக்கு பால் தர நான் மாட்டேன், இனிமேல் பயமாக இருக்குது என்று யசோதை அஞ்சினாள் என்று யசோதை நிலையை வைத்து தான் யசோதையாக இருந்து பாடுகிறார் பெரியாழ்வார். ஆகையினால இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை.
அதனால் 5 இருப்பாளாக கொடுத்துருப்பா யசோதை. கோபிகைகள் நாங்களும் பால் கொடுக்குறோன்னா ஏன் ஒத்துப்பாளா யசோதை? என் பிள்ளைக்கு நீ என்னடி பால் கொடுக்கறதுன்னு. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, சூக்ஷ்மமான விஷயம். இந்த குழந்தைக்கு எந்த பால் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விஷப்பாலே சாப்பிட்டு இது பொழைச்சி கொடுத்தவ தானே போயிட்டா. அதனால எந்த கோபிகள் வேணாலும் குழந்தை எடுத்து பால் கொடுத்தா யசோதை ஓகேன்னு விடுவோம். அதில் கண்ணபிரான் சிறு வயசில் அத்தனை கோபிகளும் பால் ஊட்டி மகிழ்ந்தார்கள். இதை நாரதர் இங்கே ஓப்பனாக சொல்கிறார். இந்த திருவேங்கடமுடையானே நீ கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது அந்த ஆய்க்குலத்தில் இருந்த 5 லட்சம் பெண்கள் அவர்கள் எல்லாருமே உனக்கு தங்கள் மார்பகத்திலிருந்து பால் ஊட்டினார்கள். அதனால் உனக்கு என்ன பேர் ஆகிடு தெரியுமா? கோபிகளுடைய முளைப்பாலை உண்டவன். வேறு காரியமே செஞ்சதில்லை சின்ன வயசில். ஒருத்தராக தூக்கிட்டு பாலை கொடுத்துருந்தா அத்தனை பாலையும் சாப்பிட்டு ஜீரணிச்சான். அப்போ ஏற்பட்டதுனால அவருக்கு இந்த பெயர் வந்து கோபிகா ஸ்தன்யா பாயி என்று. பெரியோர்களே, இப்படி யசோதை பாலை போல ஏனைய கோபிகள் பாலையும் பருகினான். ஆகியனால இந்த திருநாமத்தை சொல்லி கண்ணபிரானுடைய அந்த லீலையை நமக்கு நினைப்பூட்டுறார் நாரத பகவான். இதை வசிஷ்டர் கேட்டு ரசிச்சுட்டுருக்கார். இது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு கோணமும் இருக்குது. அது ஒரு நுட்பமான ரசம் மிகுந்த கோணம். அதை தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பது, கண்ணபிரானை குழந்தையாக நினைத்து பாலை கொடுத்தார்கள், கணவனாக நினைத்து கூட பாலை கொடுத்தார் அப்படின்னு ரசம்பட சொல்கிறார் நாரதர். நாரதர் பிரம்மச்சாரிக்கு பல விஷயம் தெரியாது. வசிஷ்டர் கல்யாணமானவர். நாரதா இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சிருக்கான்னு அவர் ரசிக்கிறார். கோபிகானாம் ச வக்ஷோஜம் யசோதாயா இவஸ்வயம் கோபிகா ஸ்தன்யபாயீதி நாமவான் வெங்கடேஸ்வரஹா. கோபிகானாம் ச வக்ஷோஜம் யசோதாயா இவஸ்வம் கோபிகா ஸ்தன்யபாயீதி நாமவான் வெங்கடேஸ்வரஹா என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. திருவேங்கடமுடையான் கிருஷ்ணனா அவதரித்த பொழுதும் கோபிகளுடைய பாலையும் பருகினான், கோபிகளுடைய பாலை பருகினான் என்கிறது இந்த திருநாமத்தில் உள்ள சூக்ஷ்மமான விஷயம். இது தைரியத்தில் நாம் கூட பகவானுக்கு எதையாலும் சமர்ப்பிக்கிறோம். ஒரு பெரிய கேள்வி இருக்குது. யசோதை கண்ணபிரானுக்கு விஷந்தழுவிய பாலை கொடுத்தாள். அவளுடைய உயிரோட அவள் மார்பகத்து பாலை சாப்பிட்டான், பாலோட உயிரையும் சாப்பிட்டான். அவளுக்கு அடுத்தபடி மோட்சத்தையும் கொடுத்துட்டான். ஒரு கேள்வி கேட்டார், விஷத்தை சமர்ப்பித்தவருக்கு மோட்சம் கொடுப்பாளா யாராவது? விஷத்தை சமர்ப்பிச்சதுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா யாராவது? இந்த பெருமான் ஏன் இப்படி பண்ணினான்? பெருமானுக்கு ஒரு அதிசயம். உலகத்தில் எவ்வளோ பேர் தனக்கு நிவேதனம் பண்ணுறா, அர்ப்பணிக்கிறா கொண்டு வந்து பொருளை. ஆனால் அப்போவே அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எப்போ நாம் சாப்பிட போகிறோம். அந்த நிவேதனம் பண்ணும் பொழுதே ஆகா சீக்கிரம் பண்ணுப்பா, பொங்கல் சுட சுட எல்லோரும் கொடுக்குறா. வாங்கி சாப்பிட்றதுக்கு பொங்கல் சூடாக இருக்கணுமா. அதனால் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நமக்கு பொங்கல் கொடுக்குற நாயில் ஆறி போயிடுதுன்னா அதுக்காக பகவான் அடுப்புலேருந்து எடுத்து அப்படியே கொண்டு வந்து வச்சுடுறாங்க. நாம் சரியான பக்குவ சூட்டில் சாப்பிட்றதுக்கு பகவான் சூப்பர் ஹீட்டில் சாப்பிட்றான் அந்த பொங்கலை. அது நடக்கிறது பார்க்குறோம். நம்ம கையில் பொங்கல் கொடுத்தா கையே தாங்கலை, எப்படி தான் பெருமாள் சாப்பிட்டானோ அப்படிங்கிறோம். இல்லை பெருமாள் விஷத்தையே சாப்பிட்டு ஜீரணிச்சார்ப்பா ஓகேன்னு சில பேர் சொல்லுவாள். எங்கள் குலமுருகன் நடாதுரம்மாள் போன்றவர்கள் துடிச்சு போயிடுவாள், எப்படி சாப்பிட்டான் பகவான். ஆனால் இத்தனையை ஸ்வீகரித்து கொண்டு நமக்கு அருள் பண்ணுறான் என் பெருமான். அதுதான் அவனுடைய தனித்தன்மை. இதை உணர்த்துவதற்குத்தான் கோபிகள் கொடுத்த பாலையும் பருகினான். அப்படி பாலை பருகினவன் என்று பெயரை பெறுகிறான் என்று நாரதர் சொல்கிறார். இதுக்கு தமிழ் விளக்கம் சுருக்கமாக அதையும் கேளுங்கள். கோவியர் முலைப்பாலும் பருகிட்டான், அசோதை முலை உண்ட மாலாம், ஏழுமலை எம்மானை கோபிகா ஸ்தன்யபாயி என்றே பெயரிட்டு பெரியோர் போற்றினரே. ஆக நாம் சமர்ப்பிக்கக்கூடியதையும் எம்பெருமான் ஸ்வீகரிப்பான். கோபிகையான அந்த யசோதை கொடுத்த பாலில் என்ன விசேஷம் அவன் கண்டான்னா, சமர்ப்பிக்கிறவா எல்லாரும் இது நமக்கு எப்போ பிரசாதமாக வரும்னு காத்துட்டு கொடுத்தா.
கோபிகைக்கு தெரியும், அந்த யசோதைக்கு தெரியும் அவள் கொடுத்த விஷம் எவ்வளோ வீரியமுடையதுன்னு. அந்த விஷத்தை கிருஷ்ணனுக்கே என்று கொடுத்தாள் அவள். அந்த மாதிரி நம்ம சமர்ப்பிச்சிருக்குமா? அதனால தான் அவளுக்கு மோட்சம் கொடுத்தேன்னு பகவான் சொல்கிறான். எம்பெருமானுக்கே என்று சமர்ப்பிக்கக்கூடிய புத்தி நமக்கு வருவதற்கு இந்த திருநாமத்தை ஜெபிக்க வேண்டும். நாம் திருவாராதனம் பண்ணும் பொழுதெல்லாம் எம்பெருமானே நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு இந்த மந்திரம், இந்த திருநாமம் மந்திரம் போல பயன்படும். ஆகையினால என்னுடன் கலந்து பக்தியோடு ஜெபியுங்கள். எந்த திருநாமத்தை? யசோதை மார்பகத்து பாலை உண்டதைப் போல 5 லட்சம் கோபிகள் பாலையும் உண்டு, பூதனை பாலையும் உண்டு வளர்ந்த மாயாவியான கண்ணபிரான். அந்த மாயாவி கண்ணபிரானாக பரம மாயாவி திருவேங்கடமுடியன் அவதரித்திருந்தான். அதுக்கு தான் இப்போ கூட எம்பெருமானுக்கு தளிகை செய்து போடுவதற்கு வந்தவள் கோகுலமாலை என்கிற கேரக்டர். அவள் யசோதையின் அம்சம், யசோதையின் மறு அவதாரம்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் யசோதைக்கு சாப்பாடு போட்டா, ஆனால் கண்ணபிரான் 7 வயசுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் கண்ணபிரானுக்கு திருவாய்ப்பாடிக்கு வரத்துக்கு டைமே கிடைக்கல. ஏப்பட கல்யாணம் மட்டும் பண்ணான், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை மட்டும் யசோதைக்கு கொரியரில் உறவுல தான். அவளுக்கு ரொம்ப வருத்தம், இந்த பிள்ளையை நாம் வளர்த்தோம், இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து நாம் கல்யாணம் வைக்கலையே. எல்லா பிள்ளையா அம்மா பார்த்த பொண்ணு பண்ணக்கேன்னு சொல்லுவானே. யசோதை ஆசைப்பட்டா, தேவகிக்கு வந்து ஆசை இல்லை. கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணலாம் அம்மாவை கேட்டால் பண்ணிட்டான். ருக்மணி சுயம்பரம் ஆகிடுத்து. சத்யபாமன் பயந்துன்னு அவள் அப்பா கொடுத்தான். ஜாம்பவானோட சண்டை போட்டு ஜாம்பவதியை பெற்றார். சுயம்பரத்தில் தான் பெற்றார். ஆனால் யசோதை சொன்னால் கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா நான் உன்னை அப்படி பேணி நேசத்தோடு வளர்த்தேன், கடைசியில் உன் கல்யாணம் எதையும் எனக்கு ஒரு முக்கிய ரோல் கிடைக்கல, அதற்காக குலமாலையா வாணி பத்மாவதி கல்யாணத்தில் முக்கிய ரோல் கிடைக்கும் என்று சொல்லி யசோதை குலமாலையாக வர அவள் உணவை, அவள் சமர்ப்பித்த உணவை ஏற்றுக்கொண்டான். அப்படி நம் உணவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்தியோடு ஜெபியுங்கள். கோபிகா ஸ்தன்யபாயினே நமஹ. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாயா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.